வணங்கி சக்தி வாய்ந்த பஞ்சப்பட்டி கரிகாளியம்மன் மண்ணிலிருந்து சில உண்மைகளை உங்களிடம் தெரிவிக்கின்றேன். மேடையிலே வீட்டிற்கும் தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பஞ்சப்பட்டியில் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எலெக்ஷன் வந்துருச்சு. எல்லாருமே ஸ்பீடா இருப்பாங்க, பொய்ய மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் உண்மையை சொல்லி வாக்கு கேட்கும். எப்பொழுதுமே அப்படித்தான். இனி வருவாங்க, அக்காம்பாங்க, அண்ணன்பாங்க, தம்பிம்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க எதுலையுமே ஏமாந்துடாதீங்க. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிக்கணும். நம்ம வாக்கு எதுக்கு போகுது அப்படிங்கிற சிந்திச்சு வாக்களிக்கணும். நம்மளையெல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற, நமக்கெல்லாம் நேர்மையான மற்றும் அனைத்து சௌகரியங்களும் செய்து கொடுக்கும் கட்சி எதுன்னு பார்த்து நீங்க வாக்களிக்கணும். எதுக்கு சொன்னா நம்ம ஏமாத்திடுவாங்க. இப்பவே ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்ப அண்ணன் பேசினாங்க, நமக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேற்றுக்கு ஒரு நியூஸ், 2800 கோடி நேரு வருவது ஊழல் பட்டியல் வெளியிருக்கு. டிஎம்கேல திமுகவில் முக்கிய அமைச்சருக்கு 2800 கோடி, 100 200 அல்ல. அதே மாதிரி நம்ம டாஸ்மாக் செந்தில் பாலாஜி 5000 கோடி ஊழல். நமக்கு தெரியாது, இதைய பண்ற அயோக்கியத்தனம் நமக்கு தெரியாது, தெரியாம மறைச்சிருவாங்க. இப்ப திடீர்னு ஒரு 4 நாளைக்கு முன்னால ஒரு 5000 ரூபாய் பணம் போட்டாங்க. எதுக்கு இந்த 5000 ரூபாய் போடுறாங்க? இல்லையா, சத்தியமே வேண்டாம், இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம். நான் எப்போ ஒண்ணுதான் சொல்றேன், என்னோட அண்ணனோ தந்தையோ அப்பாவோ என்னோட சகோதரனோ சாயந்தரம் கரெக்டா வீடு வந்து சேரணும், சரக்கடிக்காம வந்து சேரணும். அந்த தமிழகத்தை தான் நம்ம கேட்கிறோம். இந்த 5000 ரூபாய் பிச்சை காசை கேட்கல. அந்த பணம் யாருன்னா அது உங்க பணம் தான். அதே என்னோட மனைவியாகட்டும், உங்களோட மனைவியுடைய குழந்தைகளோ பெண்மணி அத்தனை பேர் வெளியே போனாங்கன்னா பாதுகாப்பா வீடு வந்து சேரணும். இந்த ஆட்சியில முடியுமா? சத்தியமே முடியாது. இன்னைக்கு மேல திமுக இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகர் ஜாகர் சொல்லி 2000 கோடி போதை பொருள் வச்சிருக்காரு. 2000 கோடி. நீங்க இந்த 2000 கோடிக்கு நமக்கு சத்தியமா சரிபட தெரியாது. 2000 கோடிமா, 2000 கோடி. அதே மாதிரிக்கு மாநிலத்தில் அப்படி பண்றாங்க. தமிழ்நாட்டையே 2000 கோடிக்கு வச்சிருக்காங்க. மாவட்டத்தை நிர்வாகம் பண்றவங்க கஞ்சா விற்கிறாங்க. மாவட்டத்தை நிர்வாகம் பண்ற திமுக நபர்கள் கஞ்சா விற்கிறாங்க. கிளைய நிர்வாகம் பண்றவர் சரக்கு விற்கிறான். எதுக்கு? எலெக்ஷனுக்கு நமக்கெல்லாம் பணத்தை கொடுத்து இந்த ஓட்டை வாங்கி ஜெயிக்கணும். அதே மாதிரி இந்த 5 வருஷம் ஆட்சியில் இருக்கணும். தமிழகத்தை இடிச்சேத்திரும். யாரு ஆட்சி நடந்தது நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. கலைஞர் யாரு? ஸ்டாலின் யாரு? உதயநிதி ஸ்டாலின் யாரு? இன்பநிதி ஸ்டாலின் யாரு? நீங்களே சிந்திச்சு பாருங்க. என்ன சிந்திச்சு பாருங்க. இது மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்துருவாங்களா? சத்தியமா தெரியாது. அவையில பெரிய பணக்காரர்த்த பிள்ளைங்க. ஏழைகளோட சிரமம் தெரியாது, ஏழைகளோட வேதனை தெரியாது, நம்ம என்ன துயரப்படுறோம் நமக்கு தெரியாது. அவை நம்மளை ஏழையாவே வச்சு அந்த பணத்தை கொடுத்து இந்த ஓட்டை வாங்கிட்டு அவை எப்பவுமே இந்த முதலாளிகளாத்தான் இருப்பாங்க. அந்த ஏழை வர்க்கத்தோட சிரமம் தெரியாது. அது தெரிஞ்ச ஒரே தலைவர் யார் தெரியுமா? 2 தலைவர்கள் இருக்காங்க. ஒன்னு எம்ஜிஆர் வழியில் வந்த ஜெயலலிதா அம்மா, வழியில் வந்த எடப்பாடி பழனிசாமி. அதே போல மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கும் மோடிஜி. அவரு பெரிய பணக்காரர் கிடையாது, அவரு சாதாரண டீ கட்டிட்டு இருந்தார். இன்னைக்கு அவரு பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் இருக்காது. உண்மையை சொல்ற, சத்தியத்தை சொல்ற, இந்தியா வல்லரசு நாடு ஆகிட்டு இருக்குது. இப்ப உங்களுக்கு வர்ற ரேஷன் அரிசி எங்க இருந்து வருது? மத்திய சர்க்கார் கொடுக்குது, மோடி சர்க்கார் கொடுக்குது. இங்க இருக்கிற
திமுக அரசு கொடுக்கல. 100 நாள் வேலை திட்டம் யாரு கொடுக்கிறாங்க? மோடிஜி கொடுக்கிறாங்க. மற்றவரே ஆண்டு வந்து இருக்கும் மோடிஜி கொடுக்கிறாங்க. அதை என்ன பண்றாங்கன்னா 100 நாள் வேண்டாம், ஒரு 125 நாள் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இப்ப 125 நாள் பண்ணியாச்சு. வேலை வாய்ப்பும் இருக்குது. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, எலெக்ஷன் வர்றதுனால இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மு.க. ஸ்டாலினோட அரசு அதை நிறுத்தி வச்சுட்டு, அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஏழை மக்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஏமாந்துருவோம், அந்த இடத்துல ஏமாந்துருவோம். ஏன்னா மேல நிதி கொடுக்கிறது நம்ம மோடி சர்க்கார், அங்கிருந்து அரிசி கொடுக்கிறது மோடி சர்க்கார், இங்க போடுகிற ரோடு என்ன போட்டிருக்காங்க தெரியுங்களா? மோடி சர்க்கார். மத்தியில ஆட்சியில இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி நல்ல நல்ல திட்டத்தை நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இன்சூரன்ஸ் யாரு கொண்டு வந்தது? நம்ம விழிப்புணர்வு இல்ல. அதாவது சேமிப்பு திட்டம், பெண் குழந்தைகளுக்கு திட்டம் இருக்குது, நம்ம கிட்ட விழிப்புணர்வு இல்ல. எத்தனையோ திட்டங்கள் வந்திருக்கு, எல்லா மாநிலங்களும் நல்லா பயன்படுத்திருக்காங்க. ஆனா தமிழகத்துல இந்த திமுக அரசு இது எதுவுமே நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சேர்த்திட்டா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு வளர்ந்து விடும். அறிவு வளர்ந்துருச்சுன்னா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். ஏன் பிள்ளை நல்லா இருக்கணும், ஏன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். உண்மையதான், சத்தியதான். இன்னைக்கு 24 மணி நேரம் சரக்கு கடையில் விற்கிறாங்க. முதல்ல எல்லாம் அப்படி இல்லை. அம்மா கொண்டு வந்தாங்க, 8 மணிக்கு வேண்டாம், 9 மணிக்கு வேண்டாம், ஒரு 12 மணிக்கு நம்ம எல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு கடையை உடனே நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி 12 மணிக்கு படிப்படியா கம்மி பண்ணாங்க. இதை வடிவம் சொல்றேன் அப்படிங்களா? திரும்ப போய் அப்புறம் கோட்டை போய் கட்டணம் போய் நிறுத்தணும் தான் முதல்ல அந்த திட்டத்தை கம்மி பண்ணாங்க. அதே மட்டும் இல்லாம அம்மா ஆட்சியில 500 மது கடைகளை நிறுத்தினாங்க. ஆனா இப்ப இந்த திமுக அரசுல 12 மணிக்கு கடை நீட்டது சௌகரியமா போச்சு. ஏன்னா அதுக்கு முன்ன இருக்கிற கட்சிக்காரன் பூரா விட்டு பெரிய லாபத்தை ஏற்படுத்திடுறான். அது மட்டும் இல்லாம இந்த 5 ஆண்டுகளை 500 கடை 1000 கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க டாஸ்மார்க்ல. எப்படி நம்ம நிம்மதியா இருக்க முடியும்? எப்படி நம்ம குழந்தைகளை ரொம்ப சுலபமா இருக்க முடியும்? போனோம்னா சரி, அதாவது ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் பிரச்சனை, காலேஜுக்கு அனுப்பினாலும் பிரச்சனை, வேலைக்கு அனுப்பினாலும் பிரச்சனை. என்ன அப்படின்னா ஒரே விஷயம், இந்த போதைக்கு அடிமையாயிருச்சு. அதே மாதிரி கொள்ள நம்ம வேணா நேர்மையா இருந்துக்கலாம். நம்ம கோயிலுக்கு போயிட்டு 100-200 சம்பாதிச்சு நம்ம வேணா நேர்மையா இருந்துக்கலாம். ஆனா யாருமே நேர்மை கிடையாது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். யாரு நமக்கு சரியா இருக்கு. அப்ப நீங்க போய் கேட்க முடியாது. நீங்க போய் திமுக ஏன் சரக்கு விற்கிறீங்க கேட்க முடியுமா? காலத்துக்குள்ள விட்டு பெண்ட் எடுத்துருவான். நீங்க கஞ்சா விற்க போய் கேட்க முடியாது, எதிர்த்தே கேட்க முடியாது. நீங்க போய் ஒரு தாராபுரத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க போய் நியாயத்தை கேட்க முடியாது. இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு பூராமே எல்லாமே அவங்க கைக்கு போயிருச்சு. நியாயம், நீதி, நீர்மை எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு இப்ப திமுக ஆட்சி மிக கேவலமா போயிட்டு இருக்கு. பஸ் ஃப்ரீனாங்க, பஸ்ல பிரேக் இல்ல, டயர் இல்ல, பஸ் சிலருக்கு இல்ல. முதல்ல எத்தனை பஸ் போச்சா இல்ல. தாராபுரத்துக்கு மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச், அதாவது அடுத்த ஸ்டேஜ், அதாவது நிறைய மிஷினரிஸ் எல்லாம் கொண்டு இதை விட அதாவது நம்ம திருப்பூர் போக வேண்டியது இல்லை. அதை தாராபுரத்துக்கு மத்திய அரசாங்கம் போன திட்டத்துல கொண்டு வந்தாங்க. அது நம்ம இப்ப இருக்கக்கூடிய திமுகவோட எம்எல்ஏ இப்போ அமைச்சர் அது என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே தாரை வார்த்து கொடுத்து எங்க ஊர்ல எல்லா பணக்காரங்க இருக்காங்க, எங்க ஊருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தேவைப்படாது, நீங்க காங்கிரஸ்ல ரொம்ப ஏழை மக்கள் இருக்காங்க அங்க கொண்டு போங்க சொல்லி எடுத்து கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம், வேதனையான விஷயம். நமக்கு மத்திய சர்க்கார் நமக்கு கொடுக்குறாங்க, ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தி ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல மருத்துவத்தை கொடுப்போம்னு சொல்லி அது எத்தனையோ விஷயத்தை கொண்டு வராங்க. ஆனா அது என்ன செய்யறாங்க,
ஐயோ எங்க ஊர்ல அப்படியெல்லாம் இல்ல, நீங்க வந்து காங்கியத்து கொடுக்கணும், காங்கியத்து கொடுத்தாங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நீங்க ஓட்டு கேட்க வந்தா இதெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு 1000 பெருசு இல்ல, 1000 வந்து எல்லாரும் வந்து ஒரு நாளைக்கு செலவு பண்ற பணம் மட்டும்தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 2000 பெருசு கிடையாது. 2000 நம்ம ஒரு நாளைக்கு செலவு பண்ற பணம் தான். 5000 பெருசு கிடையாது. உண்மையால் நம்ம குடும்பத்துக்கு 5000 பெருசா, நம்ம குடும்பம் பெருசானா நம்ம குடும்பம் மட்டும்தான் பெருசு. ஏன்னா ஏமாத்துறாங்க. தயவு செஞ்சு காசு பேசுற ஏமாந்துடாதீங்க. நம்ம காசு பேசுற நம்ம ஒரு கொள்கையை விட்டு கொடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு கேட்கிறேன். நீங்க ஒவ்வொரு நான் உங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறதுனா சும்மா கொடுத்துட்டு போகணும் சொல்லுங்க. ஒரு 2000 ரூபாய் கொடுக்கறதுனா சும்மா கொடுத்து போவோமா? அந்த மாதிரிக்கே இன்னைக்கு உலகம் இருக்கு. ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்க கூட எல்லாரும் கணக்கு எழுதி வச்சிருப்பா, அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி. இதையெல்லாம் தடுக்கணும், இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னா உங்களால முடியும். நீங்க போய் அடியில கேட்க முடியாது. நீங்க போடுற வேட்டிற்கு அதை வந்து சரியா போடணும். எது போடணும்? தேசிய ஜனதா கட்சியில கூட்டணியில எந்த கட்சி வருது? தாமரை சின்னம் வருதா? தாமரைக்கு போடுங்க. ரட்டலை வருதா? ரட்டலைக்கு போடுங்க. எது கூட்டணியில் வருதோ அதுக்கு போடுங்க. மற்றதை நம்ம பார்த்துக்கலாம். உண்மையான கட்சி அஇஅதிமுக, உண்மையான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. போலியான கட்சிய, குடும்ப கட்சியை நம்பி ஏமாந்துடாதீங்க தயவு செஞ்சு. அது வந்து கட்சி கிடையாது, கார்பரேட் கம்பெனி. அது வந்து கம்பெனி, கட்சி கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் பணம் வசூல் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் வச்சிருக்காங்க. அவங்க பெரிய பெரிய கார்ல போவாங்க, பிளைட்ல போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா நீங்க தயவு செஞ்சு அந்த கட்சியை நம்பி வாக்களிச்சாதீங்க. ஏழையும் கட்சி அண்ணா அதிமுக, ஏழையும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதாவது வந்து கட்சி உன்னதமான கட்சி. நம்ம கட்சி சாதி வேறுபாடு இல்லாத ஒரு கட்சி. உண்மையை சொல்றேன். யாரு வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம், யாரு வேணாலும் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். அது மாதிரி ஒரு அற்புதமான கட்சி தான் நம்ம தேசிய ஜனதா கூட்டணி கட்சி. நீங்க எல்லாரும் வந்து ஒற்றுமையா பேசி, நீங்க மட்டும் கேட்டு போனா பத்தாது. உங்க குடும்பத்துல நீங்க போய் சொல்லுங்க, நம்ம எப்படி இருந்தோம், நம்ம என்ன லெவல்ல இருக்கோம், நம்ம பையன் குடிச்சிட்டு வரான், நம்ம வீட்டுக்காரன் குடிக்கிறாங்களா, 24 பேர் கடைக்கு போடுறாங்களா, இது மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்கு. உங்களுக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக நீங்கள் தயவு செஞ்சு வாட்டை மாற்றி போடணும். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம், உங்க வாழ்க்கை போயிருச்சு. உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காகவாவது உங்கள் வாக்குகளை மாற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு இரட்டைக்கு உங்க வாக்குகளை நீங்கள் பொன்னான வாக்குகளை வந்து நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்க்கைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.